வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பஞ்சஷஷ்டிதம சர்க்கமானது 65. கல்மாஷபாத சௌதாச கதா, அதாவது சௌதாச அப்படின்ற மன்னராகப்பட்டவர் இக்ஷாகு குலத்தில் இருந்தார். அவர் கல்மாஷபாதன் அப்படின்னுட்டு அவருக்கு ஏன் வந்தது அப்படின்ற வரலாறை பற்றி சரி வால்மீகி மாமுனிவராகப்பட்டவர் லக்ஷ்மண பெருமாள்கிட்ட எடுத்து சொன்னாரா, சத்ருகணன்கிட்ட எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகண அனுபவ சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமரோத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண ஹனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பஞ்சஷஷ்டிதம சர்க்கமானது 65. கல்மாஷபாத சௌதாச கதா, அதாவது ஸ்ரீ வால்மீகி மாமுனிவராகப்பட்டவர் சத்ருகணன்ட்ட இக்ஷ்வாகு பரம்பரையில் சௌதாசன் அப்படின்ற ஒரு மாமன்னராகப்பட்டவர் இருந்தார். அவருக்கு கல்மாஷபாதன், அதாவது அவருக்கு பாதம் முழுக்க ஒரே வெள்ளையாகவும் கருப்பாகவும் மாறி எப்படி மாறித்து அப்படின்றத பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னாராம். பிரஸ்தாபியது பலம் சர்வம் மாசமாத்ரோ சிதப்பதி ஏக ஏவாசு சத்ருக்னோ ஜகாம துரிதம் ததா. இப்போ சத்ருகணன் என்ன பண்ணாராம், தாம் புறப்படுவதற்கு முன்னதாகவே தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஒரு மாத காலம் அயோத்தி மாநகரத்திலே சத்ருகணனாகவர் தங்கி இருந்துவிட்டு அதற்கு பிறகு தனி ஒருவனாக மதுவனம் நோக்கி வேகமாக சென்றாராம். துராத்திரம் அந்தரே சூர உஷியராக வனந்தனகம் வால்மீகே ஆசிரமம் புண்ணியம் அகச்சத் வாசமுத்தமம். ரகுகுலத்திலேயே நல்ல சகல சாஸ்திரங்களையும் பற்றி வீரமாக இருக்கக்கூடிய சத்ருகணன் அவர் சென்றிருக்கக்கூடிய வழியிலே 2 இரவுகளை
கழித்துவிட்டு 3வது நாளில் புனித வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வால்மீகி மாமுனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தாராம். சோஅபிவாத்திய மகாத்மானம் வால்மீகியும் முனிசத்தமம் கிருதாஞ்சலிர் அதோ பூத்வா வாக்கியமேதது வாசகா பகவன் வஸ்து மிச்சாமி குரோ கிருத்யாதி ஹாதகா ஸ்வ பிரபாதே கமிஷ்யாமி பிரதேசீம் வருணீம் திசம். ஆத்மார்த்தமாகவும் முனிவர்களிலேயே மிகவும் சிறந்த மாமுனிவராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ வால்மீகி மாமுனிவரை சாஷ்டாங்கமாக விழுந்த சத்ருகனாகப்பட்டவன் நமஸ்காரம் செய்து வணங்கிவிட்டு தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பிக்கொண்டு வால்மீகி மாமுனிவர்கிட்ட சொன்னாராம், ஐயனே மாமுனிவரே, என்னுடைய தமையனாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் அவருடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த பக்கமாக அப்படி போய்கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு இரவாகி விட்டது, அதனால் இதுக்கு மேலே என்னால் நடந்து போக முடியாது. இன்று இரவு மட்டும் நான் இந்த உங்களுடைய ஆசிரமத்தில் தங்கிவிட்டு நாளைய தினம் பொழுது விடிந்ததும் வருண பகவானுடைய திசையான மேற்கு திசையை நோக்கி நான் பயணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வால்மீகி மாமுனிவர்கிட்ட சத்ருகனாகப்பட்டவர் சொன்னாராம். சத்ருக்னஸ்ய வசஸ்ருத்வா ரகசிய முடிபுங்கவா ரஜுவாச்ச மகாத்மானம் ஸ்வாகதம் தே மகாயசா ஸ்வாமாசிரம் ஸ்வமாசிரமம் இதம் சௌமியா ராகவானாம் குலஸ்யஹி ஆசனம் பாத்தியம் அக்யம் ச நிர்வீசங்க பிரதீட்சமே. சத்ருகணன் இவ்வளோ நேரமாக மாமுனிவராகப்பட்ட வால்மீகி மாமுனிவர்கிட்ட சொன்ன உடனேயே வால்மீகி மாமுனிவர் சத்ருகனுடைய சொற்களை எல்லாம் கேட்டுவிட்டு என்ன பண்ணாராம், கொஞ்சம் ஒரு புன்சிரிப்பு ஒன்று சிரித்தாராம். அப்படி சிரித்து விட்டு சத்ருகனை பார்த்து, அப்பா சத்ருகனா, உன்னுடைய வரவு நல்வரவாக அப்படின்னுட்டு மாமுனிவர் சத்ருகன்கிட்ட சொன்னார், செல்வனே, இந்த ஆசிரமம் இருக்கு தெரியுமா, இது ரகுகுலத்தினர் அனைவருக்குமே சொந்தமான வீடு. அப்படி இருக்கக்கூடியதுதான் இது. அதனால் நீ கொஞ்சம் கூட தயங்காம நான் கொடுக்கக்கூடிய ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், இந்த உபச்சாரங்கள்லாம் நீ கண்டிப்பாக ஏற்றுந்தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாராம் வால்மீகி மாமுனிவர் சத்ருகணன் கிட்ட. பிரதீகிருஷ்ய ததா பூஜாம் பலமூலம் ச போஜனம் பக்ஷயாமாச காகுஸ்தஸ் திருப்திம் ச பரமாம் கதஹா. அப்போ சத்ருகன் என்ன பண்ணார், அதற்கு பிறகு இந்த மாதிரி வால்மீகி மாமுனிவர் சொல்லிட்டார். முனிவர் அளித்த அந்த முறையாக இருக்கக்கூடிய உபசாரங்களை எல்லாத்தையும் சத்ருகனாகப்பட்டவர் ஏற்றுக்கொண்டு கனி கிழங்கு அவர் கொடுத்த அந்த உணவையும் ஏற்றுக்கொண்டு அதையும் சாப்பிட்டு விட்டு காகுத்த வம்சத்தில் இருக்கக்கூடிய காகுத்தராக இருக்கக்கூடிய சத்ருகனன் ரொம்பவும் திருப்தி அடைந்தாராம். ச புக்த்வா பலமூலம் ச மகர்ஷிம் தமுவாசா பூர்வா யஜ்ஞ விபூதீயம் கஸ்யாஸ்ரம் அசமீபதா. அப்போ சத்ருகன் என்ன பண்ணார், இந்த மாமுனிவர் வால்மீகி இருக்காருனோ அவர் கொடுத்த கனி கிழங்கு எல்லாத்தையும் பிரமாதமாக சாப்பிட்டு விட்டு மாமுனிவரை பார்த்து, முனிவரே, இந்த ஆசிரமத்துக்கு அருகில் ஏகப்பட்டதான யாகங்கள் நடந்ததற்கான தடயங்கள்லாம் காணப்படுறது.
எந்த மன்னர் வந்து இங்கே வந்து யாகத்தெல்லாம் செஞ்சிருக்கா, வேள்விகளை செய்திருக்கார்கள் அப்படின்னு சத்ருகனாகப்பட்டவர் மகா மாமுனிவராக இருக்கக்கூடிய வால்மீகி முனிவர்கிட்ட கேட்டாராம். ததஸ்ய பாஷிதம் ஸ்ருத்வா வால்மீகிர் வாக்கியமப்ரவீத் சத்ருக்ன சுணு யஸ்யதம் பபூவாய தனம் புரா. இந்த மாதிரி சத்ருகணன் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட வால்மீகி மாமுனிவர், சத்ருகணனே, இதுக்கு முன்னால இந்த இடம் வந்து யாருடைய இருப்பிடமாக இருந்தது அப்படின்னு முதல்ல நீ என்கிட்ட அந்த கேள்வியை கேளு அப்படின்னுட்டு வால்மீகி மாமுனிவராகப்பட்டவர் சத்ருகணன் கிட்ட சொன்னாராம். யுஷ்மாகம் பூர்வகோ ராஜா சுதாசஸ்ய பூபதேः புத்ரோ வீர சகோ நாம வீரியமானதி தார்மிகா. இப்போ வால்மீகி மாமுனிவர் சத்ருகணன் சொல்கிறார், உங்களுடைய இந்த இக்ஷ்வாகுகுல வம்சம் இருக்கே சத்ருகணா, இதில் உங்களுடைய முன்னோர்களில் சுதாசன் அப்படின்ற ஒரு பெயருடைய ஒரு மன்னனாகப்பட்டவர் பிரம்மாண்டமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய புதல்வனாகப்பட்ட அவருடைய பெயர் வந்து வீரசகன்னு பேரு. அவன் வந்து மகா வீரனாகவும் மிகவும் தர்ம செயல்களிலேயே தர்ம சிந்தனையிலேயே இருந்து கொண்டு அனைத்து தர்ம செயல்களையும் புரிபவனாகவும் அவன் வந்து இருந்தான். சார் பாலையேவ சௌதாசோ மிருகயாம் உபசக்கிரமே சன்சூரியமானாம் தத்ருசேச சூரோ ராட்சசத்வயம். இந்த சுதாசன் இருக்காரோன மன்னர், அவருடைய புதல்வனாகப்பட்டவன் சிறு பருவத்திலேயே சிறு வயதிலேயே வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான். அப்போ அந்த இடத்துல 2 அரக்கர்கள் சுற்றி கொண்டு தெரிந்து கொண்டு இருப்பதை இவன் வந்து பார்த்துட்டான். சார்தூல ரூபிணவ் கௌரவ் மிருகான் பகு சகசிரசா பக்ஷமான வசந்துஷ்டௌ பர்யாப்திம் நைவ ஜக்மது. அப்போ என்ன பண்ணா தெரியுமா சத்ருகனா, அந்த 2 அரக்கர்களும் பயங்கரமான புலி அதனுடைய உருவத்தை ஏற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான விலங்குகளை எல்லாம் அப்படியே புசி சாப்பிட்டு கொண்டே இருந்தா. அவ்வளோ தூரம் அவன் எல்லாரும் சாப்பிட்டோம், கொஞ்சம் கூட பசி அடங்காதனால மனம் வந்து அவர்களுடைய மனமானது திருப்தி அடையாமல் அவர்கள் இருவரும் இருந்தார்கள். சதுதோ ராட்சசோ திருஷ்டுவா நிர்மிருகம் ச வனம் கிருதம் குரோதேன மகதா விஷ்ணு ஜகானீகம் மகேஷுனா. காட்டில் வந்து கொஞ்சம் கூட விலங்குகள் எதுவுமே இல்லாமல் செய்துவிட்ட அந்த 2 அரக்கர்களை பார்த்த சுதாசனினுடைய புதல்வனாகப்பட்டவன் என்ன பண்ணான், அப்போ அவனுக்கு வந்து மிகவும் கோபமானது வந்தது. அப்படி கோபம் கொண்டு வலிமை மிக்க ஒரு அம்புனால அந்த 2 அரக்கர்கள் இருக்காளோ அந்த 2 அரக்கர்களில் ஒரு அரக்கனை கொன்று போட்டான், அம்பு எய்தே கொன்று போட்டான். வினிபாத்திய தமேகம் தூ சௌதாச புருஷர்ஷபா விஜ்வரோ விகாதாமர்ஷோ ஹதம் ரக்ஷோ யுதை க்ஷதா. இந்த வீரசகனுக்கு தான் சௌதாசன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. இந்த வீரன் என்ன பண்ணா, அந்த அரக்கல்ல ஒருவனை வந்து
கொன்று போட்டு விட்டு தன்னுடைய மனசில் வந்து கலக்கம் இருந்தல் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு கோபமோ எல்லாமே அடங்கி போயிடுது அவருக்கு. அப்போ வீழ்ந்து கிடந்த அந்த அரக்கனை போய் இந்த வீரசகன் சௌதாசன் போய் பார்த்தான். நிரீட்சமானாம் தம் திருஷ்டுவா சகாயம் தஸ்ய ரக்ஷசா சந்தாபக ரோத்கோரம் சௌதாசம் சேதம பிரவேத். இந்த ரெண்டு அரக்கல் இருக்கானோ, இந்த மாய்க்கப்பட்ட அரக்கனுடைய தோழன் என்ன பண்ணா, நண்பன் இறந்து கிடையாது தன் நண்பனுடைய சடலத்தை வந்து கிட்டக்க வந்து ரொம்பவும் உற்று பார்த்து கொண்டிருந்த சுதாச மன்னனினுடைய புதல்வனாகப்பட்ட வீரசகன் அவன் கிட்டக்க பயங்கரமான கோபம் கொண்டு அந்த அரக்கனானவன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? யஸ்மாத நபராதம் துவம் சகாயம் மம ஜக்னிவான் தஸ்மாத்தவாபி பாபிஷ்டா பிரதாஸ்யாமி பிரதிக்ரியாம். அந்த அரகன் சொன்னான் சுதாசனுடைய புதல்வனை பார்த்து, அட மகாபாவிய, எந்த குற்றமும் செய்யாத இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனை வந்து நீ வந்து கொன்று போட்டுட்டிய, அதற்காக வந்து நான் நிச்சயமாக உன்னை வந்து பழி தீர்த்துக் கொள்வேன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு அந்த அரக்கனாகப்பட்டவன் சொன்னான். ஏவமுக்த்வா தூ தத்ரக்ஷஸ் தத்ரை வாந்தர தீயதா கால பரியாய யோகேனா ராஜா மித்ர சகோபவது. இந்த மாதிரி அந்த அரக்கனானவன் சுதாசனுடைய புதல்வன் கிட்ட கதை சொல்லிவிட்டு அந்த அரக்கன் வந்து அந்த க்ஷணமே மறைஞ்சு போனான். ரொம்ப காலத்துக்கு பிறகு அதாவது இவனுக்கு வந்து மித்ரகசன் பேரு, இந்த வீரசகனுக்கு மித்ரகசன் பேரு. அரச பதவியை வந்து அவன் வந்து அடைஞ்சான். ராஜா தூ யஜதே யஜ்ஞம் அஸ்யாஸ்ரம சமீபதः அஸ்வமேத மகாயஜ்ஞம் தம் வசிஷ்டோ அபியாபாலயது. இந்த ஆசிரமத்தினுடைய அருகாமையில் மன்னனாகப்பட்ட இந்த வீரசகன் இருக்கான மித்ரகசன், அவன் பேரும் மித்ரகசன் இருக்கு. இந்த மகா யாகத்தை வந்து இந்த இடத்துல செய்து கொண்டு வந்தான். ஒரு சமயம் என்ன பண்ணா, உங்களுடைய இக்ஷ்வாகுகுல வம்சத்துக்கு குலகுருவாகவும் புரோகிதராகவும் இருக்கக்கூடிய வசிஷ்டர் தலைமையில் இந்த இடத்துல தான் அஸ்வமேத யாகம் செஞ்சான். தத்ர யஜ்ஞோ மகாநாசி பகுவர்ஷ கணாயுதः சம்ருத்த பரையா லக்ஷ்மியா தேவயஜ்ஞ சமோபவது. அந்த யாகமானது ஏகப்பட்டதான பல ஆண்டுகள் நடைபெற்றது. சத்ருகுணா தேவர்கள் அது எப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு அந்த யாகம் தேவர்கள் எப்படி யாகங்களை செய்வார்களோ அதுபோல மிகவும் கோலாகலமாகவும் செல்வ செழிப்போடவும் அந்த யாகமானது நடைபெற்றது. அதாவாசேன யஜ்ஞஸ்யா பூர்வைரம் அனுஸ்மரன் வசிஷ்டரூபே ராஜானம் இதீஹோ வாச ராட்சசா. இவன் இந்த சின்ன வயசில் வந்து இந்த வீரசகன் அவன் தானே மித்ரசகனானா, அவனுக்கு இன்னொரு பேரா இல்லையா மித்ரசகன். அப்போ சின்ன வயசில் வந்து அந்த காட்டில் வந்து ஒரு அரக்கனை கொண்டு போட்டு ஒரு அரக்கனை அவனை மறைஞ்சு போனானோ, அந்த மறைந்து கொண்ட அந்த அரக்கனானவன்
பழைய விரோதத்தை தன்னுடைய நினைவில் வைத்துக்கொண்டு இந்த யாகம் பூர்த்தியாகக்கூடிய, பூர்த்தினாக்க நிறைவடையும் வேளையில் வசிஷ்ட மகரிஷியை போல வேடம் தரித்து கொண்டு உருவம் போட்டுக்கொண்டு மன்னனிடம் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அஸ்ய யஜ்ஞஸ்ய ஜாதோந்தா சாமிஷம் போஜனம் மமா தீயதாமிக சீக்கிரம் வை நாத்திர காரியா விசாரணா. அவன் இந்த அரக்கன் வசிஷ்டர் மகாமாமுனியோட போல உருவம் எடுத்துருக்கான். அவன் சொல்கிறான் அந்த மன்னன் கிட்டக்க, மன்னனே, இப்போது இந்த யாகமானது பூர்த்தி அடைய போகிறது. அதனால் எனக்கு புலால் உணவை உடனடியாக நீ எனக்கு அளிக்க வேண்டும். இது சரியா தவறா அப்படின்றத பற்றி நீ ஆலோசனை செய்யறதுக்கு தேவையே இல்லை. எனக்கு உடனடியாக அசைவ உணவு புலால் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த அரக்கனாகப்பட்டவன் வசிஷ்ட மகரிஷி பொருளை இருந்துட்டு சொன்னான். தச்சுருத்வா வியாக்கிருதம் வாக்கியம் ரட்சசா பிரம்மரூபிணா பக்ஷிய சம்ஸ்கார குலசம் உவாச பிருத்திவீபதி. இந்த மாதிரி ஒரு பிராமணனுடைய வடிவில், அதுவும் நம்ம குலகுருவாக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர், அந்த வடிவில் அந்த அரக்கன் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட மன்னன் என்ன பண்ணான்? உடனடியாக தன்னிடம் உள்ள சமையல்லையே கைத்தேர்ந்தவர்கள், பிரமாதமாக செய்யக்கூடியவா, அந்த கலைஞர்கள்ட்ட சொன்னாராம். என்ன சொன்னா தெரியுமா? ஹவேஷ்யம் சாமிஷம் சுவாது யதா பவதி போஜனம் ததா குருஷ்வ சீக்கிரம் வை பரீதுஷ்யேத் யதா குரு. அந்த சமையல் கலைஞர்கள்ட்ட இந்த மன்னனாகப்பட்டவர் பிரமாதமாக சுவையோடு இருக்கக்கூடிய புலால் உணவை உடனடியாக பக்குவம் செய்யுங்கள். மிகவும் ருசியான அந்த உணவை நமது குலகுருவாகப்பட்ட ஆச்சாரியராக இருக்கக்கூடிய வசிஷ்ட மாமுனிவர் சாப்பிட்டு விட்டு அவருடைய மனமானது மகிழ வேண்டும் அப்படின்னு இந்த மன்னனானவன் இந்த சமய கலைஞர்கள்ட்ட சொன்னார். சாசனாத் பார்த்திவேந்திரஸ்யா சூத சம்பிராந்த மானசா சாராட்சச புனஸ்தத்ர சூதவேஷம் அதாகரோத்து. இந்த மாதிரி மன்னன் நமக்கு ஆணையிட்டிருக்கார். அவருடைய கட்டளையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த சமையல்காரர்கள் எல்லாம் ரொம்பவும் குழம்பி போனாலாம். ரொம்பவும் குழம்பி போயிட்டு இந்த வசிஷ்டர் இருக்காரே, அவர் மகா உத்தமமான அந்த பிராமணன், அவர் போய் எப்படி இந்த புலால் மாமிசத்தை போய் அவர் அங்கீகரிப்பார் அப்படின்னு இந்த சமையல் கலைஞர்கள்லாம் மனம் கலங்கினாலாம். உடனே என்ன பண்ணான் அந்த அரக்கன், மகாமாமுனிவராக இருந்தானோ அந்த வேஷத்தை விட்டுட்டு சமையல்காரனாகவும் உருவெடுத்து கொண்டு அவன் சமையல் செய்யறதுக்கு போயிட்டானாம். அந்த அரக்கனே சமையல் செய்யறதுக்கு போனானாம். சார் மானுஷமதோ மாம்சம் பார்த்திவாய நிவேதயத்து இதம் சுவாதோ அவிஷ்யம் சா சாமிஷம் சாந்தமாகிருதம் சான்னமாகிருதம். இந்த அரக்கன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்? மனிதனுடைய மாமிசத்தை செஞ்சிருக்கான். அப்படி மனிதனுடைய மாமிசங்கள் அந்த உணவை உடனடியாக எடுத்துக்கொண்டு மன்னனிடம் எல்லாம் சரியாயிடுது, புலாலெல்லாம் நல்லா பிரமாதமாக சுவையோடு சமைச்சிட்டோம் அப்படின்னுட்டு தெரிவித்தான்.
சுவையான புலால் உணவானது நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே தான் அந்த அரக்கனாகப்பட்டவன் சமையல்கார வேஷத்தில் இருக்கக்கூடியவன் சொன்னான். ஞாத்வா ததா விஷம் விப்ரோ மானுஷம் வாஜனம் கதம் क्रोधेन महदाविष्टो व्याहर्तुम् उपचक्रमे. सा भोजनं वसिष्ठाय पत्न्या सार्धम् उपाहरत्. मदयन्त्या नरव्याघ्र सामिषं रक्षसा कृतं. मन्नने இப்போ சொல்கிறார் வால்மீகி மாமுனிவர் சத்ருகனை பார்த்து, நீயும் யக்ஷாவுக்குள்ள மன்னன் தான். மன்னனே சத்ருகனே, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த மன்னன் தன்னுடைய மனைவியாக பாரியாளாக இருக்கக்கூடிய மதயந்தி அவளோட அந்த மன்னனானவன் அந்த யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தான். இந்த அரக்கனானவன் கொண்டு வந்த அந்த புலால் உணவை வசிஷ்ட மகரிஷி அவருடைய எதிரில் கொண்டு போய் வச்சான். அந்த மன்னனாகப்பட்டவன் வச்சான். உங்கள் மன்னன் தான், உங்கள் தாத்தா அப்படின்னாராம். அந்த தட்டில் மனிதனுடைய மாமிசமானது கலந்த உணவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஏன்னா அவர் தான் வசிஷ்டர் மகரிஷியாச்சா. அவருக்கு அது தெரியாது என்ன வருது என்ன உணவுன்ட்டு. அதை உணர்ந்து கொண்ட இந்த பிராமணராகப்பட்டவர் மகரிஷி வசிஷ்டர் அளவு கடந்த கோபத்தோட உங்களுடைய முன்னோராகப்பட்ட இந்த மித்ரசகனை பார்த்து சொன்னார். மித்ரசகனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யஸ்மாத்வம் போஜனம் ராஜன் மமைதத் தாதுமிச்சசி தஸ்மாத் போஜனமேதத்தே பவிஷ்யதி ந சம்சயः. அப்போ அவன் சொல்கிற வசிஷ்ட மகரிஷி, மன்னனே, நான் உண்பதற்காக சாப்பிடுவதற்காக இந்த உணவை கொண்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால் இதுவே இனி உனக்கு உணவாக போகிறது. நீ இனி இதை தான் நீ சாப்பிட போகிற. மனிதர்களை அடித்து தின்னக்கூடிய அரக்கனாக நீ போக போகிறாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார் வசிஷ்ட மகரிஷி. ததா கிருத்தஸ்து சௌதாசஸ் தோயம் ஜக்ராக பாணினா வசிஷ்டம் சப்துமாரேவே பாரியா சைனம் அவாரயது. அப்போ உடனேயே இந்த மன்னன் ஏற்கனவே இவன் பேர் வீரசகன்னு பேர், அதுக்கப்புறம் மித்ரசகன் எல்லாமே அவனுக்கு தான். அப்போ அவனுக்கு சௌதாசன் இதை இந்த இதுவெல்லாம் அசுவேத யாகெல்லாம் பண்ண உடனே சௌதாசன்னு ஒரு பேர் வந்துவிட்டு அவனுக்கு. அவன் சௌதாசன் என்ன பண்ணான்? அவன் ஏகப்பட்ட யாகங்கள் தவங்கள் எல்லாம் பண்ணிட்டானா. இன்னும் ரொம்ப ஏகப்பட்டதாக அவனுக்கு சக்திகளானது வந்திருக்கான்ட்ட அந்த மன்னன் கிட்டக்க. இவனே வசிஷ்ட மகரிஷி சவிப்பதற்காக உடனே தன் கையில் கமண்டலத்திலேருந்து ஜலத்தை கையில் கூட்டிட்டு எடுத்துட்டான். உடனே அந்த மன்னனுடைய மனைவி என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட தன் கணவரை அவ தடுத்தா. ராஜன் பபூர்ய தோஸ்மாக்கம் வசிஷ்டோ பகவான் ரிஷி பிரதேசத்தும் ந சக்தஸ்துவம் தேவதுல்யம் புரோதசம். மன்னரே, இந்த பிராமணன் இருக்காரே, இந்த அந்தனர், இவர் உங்களுடைய குருவாகப்பட்ட யக்ஷ்வாகு குலத்துக்கு குலகுரு. இவர் புரோகிதர்.
இவர் வந்து வசிஷ்ட பகவான், அதாவது இறைவனுக்கு சமமானவர். இறைவனே இவர்தான். மகா மாமுனிவர் வேற. நம்ம குலத்துக்கு இவர்தான் ஆச்சாரியர். தேவதைகளுக்கெல்லாம் நிகரான புரோகிதர். இவர் வந்து செஞ்சாங்க வைதிகர், பிராமணன். அதனால நீங்க வந்து அவருக்கு வந்து சாபமானது நிச்சயமா அழிக்கவே முடியாது அப்படின்னு அவர் பாரியாளாகப்பட்ட மனைவியானவர் மன்னங்கிட்ட சொன்னா. தத புரோதமயம் தோயம் தேஜோபல சமன்விதம் யசர்ஜயத தர்மாத்மா ததா பாதோ சிசேசசா. அதுக்கப்புறம் இந்த மன்னன் என்ன பண்ணார், கோபத்தின் காரணமாக தன்னுடைய கையில் வந்து ஜலத்தை விட்டாச்சு. அதை ஏதாவது பண்ணிடணும், இல்லைனாக்கா அது வந்து தண்ணியே ஆபத்தாக்கிடும். அதுதான் உண்மை. உடனே என்ன பண்ணார், ஆன்மபலத்தோட நிறைந்த அந்த ஜலத்தை நீரை வந்து தரையில் வந்து கொட்டினான். தரையில் வந்து கொட்டி தன்னுடைய கால்களை அதிலேயே நினைச்சார் அந்த மன்னனாகப்பட்டவர் சத்ருகனா. தேனாஸ்ய ராஜ்ஞஸ்தௌ பாதௌ ததா கல்மாஷதாம் கதௌ ததா பிரபிருதி ராஜாசௌ சௌதாச சுமஹாயசாக கல்மாஷவாத சம்பிருத்த தியாதசைவ ததான்ருபக. இவர் வந்து அந்த மன்னனாகப்பட்டவர் அந்த ஜலத்தில் வந்து இவர் அந்த மன்னனே தான் சாபம் கொடுத்தார். சாபம் கொடுக்கறதுக்காக கையில் எடுத்தார். அதை எடுத்துட்டு தரையில் வந்து அந்த ஜலத்தை விட்ட உடனே அந்த ஜலத்து மேலே தன்னுடைய காலையும் வச்சார். காலை அலம்பினார். அந்த மன்னனுடைய கால்கள் வந்து உடனே நிறம் மாறி போயிடுத்து. சொத்துருக்கனா என்ன நிறம் தெரியுமா, வெண்மையாகவும், வெண்மைனாக்கா வெள்ளை, கருமை கருப்பாகவும் ரெண்டும் சேர்ந்து அதில் வந்து கலந்துட்டு பெரும் புகழ்பெற்ற மன்னனாகப்பட்ட சௌதாசன் அந்த க்ஷணம் முதல் கொண்டே இந்த உலகம் முழுவதுமே கல்மாஷபாதன் அப்படின்னாக்கா, இந்த கல்மாஷபாதன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பலவிதமான வண்ணக்கலவையினால பாதங்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம் கல்மாஷபாதம் தான். அப்படின்னுட்டு இந்த உலகம் முழுக்க அவன் வந்து அழைக்கப்பட்டான் அந்த மன்னனாகப்பட்டவன். சா ராஜா சகபத்னியா தை பிரணீபத்ய முகூர்முகு புனர்விஷ்டம் புரோபாச யதுத்தம் பிரம்மரூபினா. உடனே அந்த மன்னனும் அவனுடைய பாரியாலும் அந்தனராகப்பட்ட நமது குலகுருவாகப்பட்ட புரோகிதர் மகாமுனிவர் வசிஷ்டர் அவருடைய பாதங்கள்ல பல தடவை வந்து விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணா. அப்ப இந்த மன்னனானவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த சௌதாசன் அந்தனர் வடிவத்தில் தாங்கள் வந்ததனால் வந்து எங்கிட்ட சொன்ன விஷயத்தை பற்றி வசிஷ்டர்கிட்ட சொன்னார். தச்சுரத்வா வாதிவேந்திரஸ்யா ராட்சசாதி கிருதம் சத் புன புரோவாச ராஜானாம் வசிஷ்ட புருஷர்ஷபம். ஒரு அரக்கனால இந்த மாதிரி செய்யப்பட்டதை வந்து கேட்டு அறிந்த வசிஷ்ட மகாமுனிவர் ரொம்பவும் காளையில் வந்து ஒரு காளை மாடு இருக்குது, அதில் வந்து அது எவ்வளவு தூரம் ரொம்ப திமிரு பிடிச்சி சில காளைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மன்னன் கிட்டக்க வசிஷ்டர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா சத்ருகனா, மயா ரோஷபரீதேனா எதிடம் யாக்கிருத்தம் வசகா.
நைதச்சக்கியம் விருதா கர்த்தும் பிரதாஸ்யாமி ச தேவரம். கோபத்தோடு நான் உனக்கு சொன்ன பற்றிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கூட வீணாக்கப்படவே முடியாது, அப்படி இருக்கக்கூடியது. ஆனால் அதற்கு மாறாக உனக்கு நான் ஒரே ஒரு வரம் தரேன் அப்படின்னா வசிஷ்ட மகா முனிவர் மன்னன்கிட்ட. காலோ 12 வருஷாணி சாபஸ்யாந்தோ பவிஷ்யதி மத்பிரசாதாஸ்ய ராஜேந்திரா யதீதம் ந ஸ்மரிஷ்யசி. அப்போ வசிஷ்டர் சொன்னார், இந்த மன்னன் கேட்டக, அரசனே, நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த பார்த்தீங்களா சாபம், இந்த சாபமானது 12 ஆண்டுகளுக்குள் அந்த காலத்துக்கு உங்களுக்கு முடிவு வந்துடும். 12 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு முடிவு தெரியும். அத்தோட அந்த சமயத்தில் என்னோட அருளால் இப்போ நடந்து பார்த்தீங்களா நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அந்த 12 வருஷத்து வரைக்கும் உன் நினைவில் இருக்கவே இருக்காது, தங்கவே தங்காது. நீ கவலைப்படாத. இந்த வரத்தை உனக்கு நான் தரேன். ஏவம் ச ராஜா தம் சாபம் உபபுஜ்யாரி சூதனः பிரதிலேபே புனராஜ்யம் பிரஜாச்சைவான் வபாலயத்து. இந்த மாதிரி அந்த மன்னன் இருக்கானே சத்ருகனா, சாபத்தினுடைய விளைவை அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு உங்களது இக்ஷ்வாகுகுல ராஜ்யத்தை அடைந்து குடிமக்களை எல்லாம் ரொம்பவும் பிரமாதமாக காப்பாற்றி வந்தார். தஸ்ய கல்மாஷபாதஸ்ய யஜ்ஞஸ்யாயதனம் சுபம் ஆசிரமஸ்ய சமீபேஸ்ய யன்மாம் விருட்சசி ராகவா. சத்ருகுணா, இந்த கல்மாஷபாதனுடைய மங்களகரமான வேள்வி சாலை தான், யாகசாலை தான் அது. இந்த ஆசிரமத்தின் அருகிலேயே தான் இருக்கு, இதுதான்ப்பா அது அப்படின்னாராம். தஸ்யதாம் பார்த்திவேந்திரஸ்யா கதாம் ஸ்ருத்வா சுதாருணாம் விவேச பர்ணசாலாயாம் மகர்ஷிம் அபிவாத்தியசா. இந்த மாதிரி தன்னுடைய இக்ஷ்வாகுகுல வம்சத்தில் இருக்கக்கூடிய மகா மன்னர் தனது மூதாதையர்கள் உடலை உரிய வைக்கும் இந்த கதையை சத்ருகுணனானப்பட்டவர் கேட்டுவிட்டு மாமுனிவரை மீண்டும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சத்ருகுணனாகவர் அவருக்குன்னே இருக்கக்கூடிய அந்த குடிலுக்குள்ள போய் சேர்ந்தாராம். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே பஞ்சஷஷ்டிதம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 65வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.